வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ ரீசண்டாக ட்ரெண்டாக பிஸியாக நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்நாடகா அரசு மேகதாது அணை நான் கட்டே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மேகதாது அணையை நாங்கள் கட்ட விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. இது இப்போதைக்கு இல்லை, 20-30 வருஷம் காலமாகவே இந்த கர்நாடகா அணை கட்டுறது தமிழ்நாடு தடுத்து நிறுத்துகிற பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு. இதில் இப்போ புதுசாக தமிழ்நாட்டுக்குள்ளே பதவியேற்றிருக்கிற தாவேகா அரசு இதை எப்படி கையாள போகிறாங்க, இதை எப்படி கையாண்டு தமிழ்நாடு மக்கள்கிட்ட பாராட்டு பெற போகிறாங்க, தமிழ்நாட்டை உரிமையை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து, எடப்பாடியார் காலத்திலிருந்து, ஸ்டாலின் காலத்திலிருந்து, விஜய் காலம் வரையும் இந்த மேகதாது அணை கட்டுறது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைகள். இதில் நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, கர்நாடகா மட்டும் இல்லை, இப்போ இருக்கிறது கர்நாடகா. இனி ஒரு மாதம் 2 மாதம் கழித்து கேரளாவுக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, முல்லை பெரியார் அணை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மீனவர்கள் பிரச்சனை இருந்துட்டு, மீனவர்கள் சிறைப்பிடிக்கிறது, கச்சத்தீவு பிரச்சனை இது இருந்தது. இந்த தாவேக அரசு உண்மையிலேயே 100% வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கச்சத்தீவை மீட்டெடுக்கணும். யாரோ கொடுத்தாங்க வச்சாங்க, இனி மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்க ஆட்சி நடத்துறதுக்கும் நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். அப்போது அந்த தாரவாத்து கொடுத்தாங்க, டிஎம்கே கேட்டால் ஏடிஎம்கே மேலே குற்றம் சொல்கிறது, ஏடிஎம்கே கேட்டால் டிஎம்கே மேலே குற்றம் சொல்கிறது, மாறி மாறி அப்படி தான் அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி கச்சத்தீவு கொடுத்ததில் என்னென்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க, அதில் உங்கள் சட்ட வல்லுநர்களை வச்சு நீங்கள் சிந்திச்சு அதிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நாம் லூப் எடுத்து கச்சத்தீவை உங்களால் மீட்ட முடியுமா, அதை நீங்கள் முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, முல்லை பெரியார் அணை, அந்த பிரச்சனைக்கும் நீங்கள் அதில் இருக்கிற என்ன சட்ட நுணுக்கங்கள், எப்படி உயர்நீதிமன்றத்தை நாடலாம், எப்படி சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கணும். ரெண்டாவது, மூணாவது பார்த்தீங்கன்னா காவேரி கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதில்ல. நீங்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேகதாது அணை கட்டுறதில் தமிழ்நாடு அரசும் கர்நாடகா அரசும் நல்ல அமைதியான முறையில் நீதிமன்றத்தை நாடி, காவேரி மேலாண்மை ஆணையத்தை நாடி சுமூகமான பிரச்சனையை தீர்வு காணணும். இது ஒரு போராட்டமாவோ ஆர்ப்பாட்டமாவோ பிரச்சனையாக எடுத்தால் இரு ஸ்டேட் மக்களுக்கும், 2 மாநில மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனையெல்லாம் தூரிதமான முறையில் ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே, கர்நாடக அரசு நான் கட்டே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கர்நாடக அரசு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க மேகதாது அணை கட்டினாதான் அவங்க கர்நாடகா மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்று அங்கே நல்ல ஆட்சி நடத்தி கர்நாடகா மக்கள் பரவாயில்லடா, காங்கிரஸ் பீரியட்லேயோ இவங்க இன்னார் முதலமைச்சராக இருந்தப்போ நம்மளுக்கு மேகதாது அணை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இவங்களால் அரசியல் பண்ண முடியும். அந்த மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்று அங்கே தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும். இதே பிரச்சனை தான் தமிழ்நாட்டிலையும். நீங்கள் என்ன ப்ரெஷர் பண்ணி, எப்படி அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணிங்கன்னாலும் மேகதாது அணை கட்ட விடாமல் தடுத்தாதான் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்று நீங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் நன்மதிப்பு பெற முடியும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாலும் அதை அமைமன்படுத்துகிற எல்லா சட்ட நுணுக்கங்களும் எல்லா விஷயங்களும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது. இப்போது கச்சத்தீவு பிரச்சனை, காவேரி மேலாண்மை பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, இது எல்லாம் மத்திய அரசு தீர்த்து வைக்குமானா கண்டிப்பாக தீர்த்து வைக்காது. மத்திய அரசு கேரளாவுடைய அரசியலும் தேவை, கர்நாடகாவுடைய அரசியலும் தேவை, தமிழ்நாட்டுடைய அரசியல் தேவை. அப்போ மத்திய அரசு இது செயல்படுத்துமானா கண்டிப்பாக செயல்பட முடியாது, செயல்படுத்தாது. அதில் எப்படின்னு தெரியல. அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு மாதிரியெல்லாம் கண்டிப்பாக மத்திய அரசு பண்ணாது. அப்படி மத்திய அரசு இதை செயல்படுத்தவும் மாட்டாங்க. இது
உங்கள் தாவேக ஆட்சி காலத்தில் இல்லை, இன்னும் 10-20 வருஷம் கூட இது முடிவு இல்லாமல் தொடர்ந்து ஒரு அரசியலாக கூட இருந்து கண்டிப்பாக வரலாம். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களை எதுங்க நாங்கள் நன்மதிப்பு பெறுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை இருக்கிற எம்எல்ஏ எம்பி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மத்திய அரசுக்கு என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்க முடியும், சட்ட ரீதியாகட்டும் அரசியல் ரீதியாகட்டும் தொடர்ந்து வலியுறுத்துதல் ஆகட்டும், இது எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நன்மதிப்பு பெற முடியும். அணை கட்டாமல் தடுத்துட்டே வந்தீங்கன்னா தான் வந்து உங்களால் இங்கே கண்டினியூ தொடர்ந்து அரசியல் பண்ண முடியும், மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு பெற முடியும். கண்டிப்பாக நீங்கள் மேகதாது அணை வந்து கட்ட விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் ஒரு பெரிய வரலாற்று பிழை ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் இது தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி நீங்கள் மேகதாது அணை கட்ட விடாமல் நீங்கள் தொடர்ந்து இதுக்கான முயற்சிகள் இருக்கணும். ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி 2010 வரை தொடர்ந்து மின்வெட்டு இருந்ததோ, தொடர்ந்து மின்வெட்டு 6 மணி நேரம் தொடர்ந்து மின்வெட்டு இருந்தது. திமுக ஆட்சி இழக்கிறதுக்கான காரணமே தொடர் மின்வெட்டு தான். அந்த அம்மா 2011 வந்து உங்களை மாதிரியே தான் அந்த அம்மா 2011 வந்ததோடனே உடனே வந்து மின்சாரம் வந்துருமெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பாக படிப்படியாக ஸ்டெப் எடுத்து நான் தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு சபதம் எடுத்து அதே மாதிரி 2016 ஆட்சி முடிவில் அந்த அம்மா தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டுச்சு. இதையே தான் நான் உங்களுக்கும் நீங்களும் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதே சவாலை தான் நீங்களும் எடுத்தோம். தமிழ்நாட்டை நீர் மிகை மாநிலமாக மாற்றணும். 100% வந்து உங்களால் மாற்ற முடியும். அதுக்கான நிறைய திட்டங்கள் இருக்குது. அதே வந்து பார்த்தோம்னா அணை கட்டினது யாருன்னு போய் கேட்டிங்கன்னா வந்து காமராஜர் பீரியடில் தான் கட்டினாரு, இதுவரை யார் அணை கட்டலன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பீரியடில் ஏதோ சின்ன அணைகள் கொஞ்சம் கட்டினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. டிஎம்கே பீரியடில் ஏதோ கட்டினாங்க. அந்த மாதிரி அணை கட்டினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்னா காமராஜர் தான் எடுத்துக்காட்டாக இருந்தார். அன்னைக்கு வந்து டெக்னாலஜிஸ் இல்லை, இவ்வளோ தொழில்நுட்பங்கள் இல்லை, இவ்வளோ என்ஜினியர்ஸ் இல்லை. அப்படி இருக்க பட்சத்திலே காமராஜர் வந்து கல்லணை கட்டினார், மேட்டூர் அணையை கட்டினார், ஏகப்பட்ட அணைகள் கட்டினார். நீங்கள் தாவேக ஆட்சியில் நீங்கள் வரலாறு படைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 3 அணைகள் எந்தெந்த மாவட்ட வளர்ச்சி மாவட்டங்கள்லாம் இருக்குது, எந்த மாவட்டத்தை நம்ம செழிப்பு மாவட்டமாக மாற்றணும், எந்த மாவட்டத்துக்கு இந்த அணைகள் கட்டினா வந்து அந்த மாவட்டங்கள்லாம் வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உறுதியாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து உங்கள் தாவேக ஆட்சியில் நீங்கள் வரலாறு படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து 2 அணை 3 அணைகள் வந்து கட்டி எந்த ஒரு மழை நீர் காலத்துலேயும் மழை நீரை எதுவுமே கடல் கலக்காமல் அந்த அணையில் சேகரிக்கணும். 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாமே எடப்பாடியார் ஐயா காலத்தில் வந்து அவர் கொண்டு வந்ததில் ஒரு பெரிய சிறப்பான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடிமராமத்து பணிகள். அத்தனை ஏறு 50 வருடங்கள் கழிஞ்சு அத்தனை ஏறு 6 குளங்கள் எல்லாமே தூர் வாங்குறாங்க. நீங்களும் அதே மாதிரி நீர்நிலை சேகரிப்பு அத்தனையும் கண்காணித்து ஆக்கிரமிப்புகளை எல்லாத்தையுமே அகற்றி அந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே தூர்வாரி வர அடுத்தது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை காலத்தில் வந்து மழை பெய்யுறது எந்த ஒரு உபரி நீரும் போய் கடலில் கலக்காதவாறு நம்ம தமிழகத்துக்குள்ளேயே சேகரித்து வச்சு தமிழகத்தில் நீர் மிகை மாநிலமாக மாற்ற வேண்டிய தார்மீக உரிமை தாவேகாவுக்கு அரசுக்கு இருக்குது. நீங்கள் எடுத்திருக்கிற மாற்று அரசியல் இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் நீங்கள் செயல்படுத்தும் போது தான் உங்களுக்கு மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெறும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா எடப்பாடியார் காலத்தில் குடிமரத்து பராமரிப்பு பணி ஒரு வெற்றி, அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செயல்படுத்தினாங்க. நீர் மேலாண்மைக்கு அந்த ஆட்சியில் 2-3 திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. அதே மாதிரி நீர் மேலாண்மைக்கு நீர் மிகை மாநிலத்துக்கு தாவேக அரசு வந்து கண்டிப்பாக வந்து நீர்நிலைகள் அத்தனையும் ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வாரி இது வந்து நம்ம எந்த மாநிலத்தையும் சேர்ந்து மாநிலத்தினுடைய ஒத்துழைப்போடு பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்மளுடைய ஓன் அதிகாரம், சுய அதிகாரம். நம்ம மாநிலத்திற்குள்ள நீர்மிகை மாநிலத்தை கட்டமைக்கிறது நம்மளுடைய முழு அதிகாரம் இருக்குது. இது எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் தாவேக அரசு 100% இந்த மேகதாது, முல்லை பெரியார் அணை, கச்சத்தீவு பிரச்சனை, தமிழ்நாட்டில் வறட்சி என்ற ஒரு மாநிலமே இல்லாத தமிழ்நாட்டு நீர்மிகை மாநிலமாக மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு வெற்றி சேரும். இது வந்து நீங்கள் வெற்றி மேலே வெற்றி வாகை சூடுறதுக்கும் உங்களோட ஆட்சி காலத்தில் ஒரு வரலாற்று பதிவுக்கும் இந்த திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தணும்.
இதை நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் பயணிக்கிற தேசிய மக்கள் உரிமை கழகத்தின் மூலியமாகவும் தேசிய சட்ட நீதி இயக்கத்தினமாகவும் உங்களை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்தியை தெரிந்து கொள்ள ஸ்கை நியூஸ் சேனல் பாருங்கள்.